குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு திஸ் வீடியோ. இது வந்து என்னோடய கேம் ஷோவில் ஆங்ஸைட்டி மேனியா அப்படின்ற எபிசோடு இது. அதாவது விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படி ஒரு வசனம் இருக்குது. இது வந்து எங்களுக்கு வந்து நேச்சுரலாக அப்படி நாங்கள் வளர்க்கப்பட்டிருந்தோம். விசுவாச குடும்பத்தில் இருந்ததுனால எதுக்கும் முக்கியமாக நான் வந்து பதறாத ஒரு ஆள். ஒரே ஒரு காரியத்தில் மட்டும் எனக்கு பயிற்சி தரப்பட்டது. நான் அங்கே இருந்த 5 வருடங்களில் பொறுமைக்கான பயிற்சி தான் அது. ஏன்னா வந்து நீங்கள் பல மணி நேரங்கள் ஆசிரியர்களுடைய போதனையை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதெல்லாம் வந்து என்னுடைய பொறுமையை தான் வளர்த்தது. அதோடு வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து சர்ச்சில் போய் 3 மணி நேரம் அப்படியெல்லாம் உட்காந்து அதுவும் என்னுடைய பொறுமையை தான் வளர்த்தது. ஸோ when I came out, நான் வந்து மிகுந்த நீடிய பொறுமை அதில் பயிற்சி பெற்றவளாக நான் வெளியே வந்தேன். ஆனால் ஒரு அவிசுவாசி அப்படின்னா பார்த்தீங்கன்னா, மோசையே வந்து தன் நாவினால் பதறி போய் பேசினான் அப்படின்ட்டு இருக்கு. அதுட்டு மோசே நீடிய சாந்த குணமுள்ள அவனுக்கே வந்து தண்டனை வந்தது. அப்போ ஒரு அவிசுவாசியான மனுஷனுக்கு எப்படி அவன் முடிவுகளை எடுப்பான் சொல்லுங்கள்? எப்பவுமே பதற்றம் தான் இருக்கும். எல்லாத்துக்கும் கவலை, எல்லாத்துக்கும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலக கவலை, இதனால் பீடிக்கப்பட்டு அவிசுவாச பக் ஒரு மனுஷனை கடிச்சிட்டா அந்த குடும்பம் சிறப்பாக நடக்கவே முடியாது. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் அவிசுவாசத்தை பொறுத்து அவங்க செய்யக்கூடிய பாவம், அவங்க அடையக்கூடிய நோய் வாதனை அது இருக்கும். அதனுடைய பர்சன்டேஜும் மாறும். அது போல் இது நான் டிப்பிக்கலாக பார்த்தது. கடைசியில் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, உனக்கு வந்து ஆங்ஸைட்டி மேனியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்ஸைட்டி மேனியா. அது போல் ஸோ இதான் வந்து ஆங்ஸைட்டி மேனியா எபிசோட்.